குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th மேக்ஸ்ல டேர்ம் 1ல செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடம் அளவைகள் அப்படிங்கிற லெசனுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற எண் முறைமைகள் அப்படிங்கிற பாடம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எண் முறைமைகள்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்பர் லைன்ல வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் அந்த 4 பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஆஃப்டர் தட் அதோடைய ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லெசன். நமக்கு ஓவரால் வந்து ஒரு குட்டி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனோட கண்டென்ட். பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் உடைய இன்டீஜர்ஸை வந்து நம்பர் லைன்ல யூஸ் பண்ணி கால்குலேட், ஹவு டு கால்குலேட் ஒன்று. ரெண்டாவது வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். மூணாவது விஷயம் வந்து அதனுடைய ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். இதுதான் நம்ம வந்து 1.1 to 1.5 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்த கண்டென்ட். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ டாபிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் சொல்றேன். அந்த திருக்குறள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கான லெசனுடைய டாபிக் உள்ள போலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஸ்டார்டிங் அ டாஸ்க். ஸ்டார்டிங் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும். தொடங்கிய பிறகு யோசிப்பது தவறு. பிளான் பிஃபோர் யூ ஆக்ட். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இந்த விஷயம் வந்து நம்மளால முடியும், நம்ம பண்றது சரிதான், தப்பு கிடையாது அப்படிங்கறது எல்லாமே வந்து, இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க போகலாமா போகக்கூடாதா, உங்களுக்கு அந்த போகிறதுக்கான வழி தெரியுமா தெரியாதா, நீங்க படிக்கிறதுக்காக போறீங்களா, எதுக்கு போறீங்க, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணும், போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு அம்மாட்டையோ அப்பாட்டையோ பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? இல்ல நீங்க புதுசா ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணி அது சரியா தவறா, நம்ம செய்ய போற எடுக்கக்கூடிய மெத்தட் வந்து கரெக்டா இருக்குமா இருக்காதா, இதெல்லாமே திங்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு வந்துருவோம். மெஷர்மெண்ட்னா என்ன? நமக்கு நார்மலா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும்? வெரி குட். அதாவது நம்ம ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறோம், இல்ல டெய்லர் ஷாப் போறோம், நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஷர்ட்டோ சுடிதாரோ ஸ்டிச் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து அளவு எடுக்கிறது தான் எனக்கு மெஷர்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். வெரி குட், கரெக்ட். சரி, வேற என்னென்ன மெஷர்மெண்ட்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் வந்து ஞாபகம் வரும் உங்களுக்கு? மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர், லிட்டர், கிலோகிராம், கிராம் எல்லாமே வரும் இல்லையா? இது நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு வரோம். சரி, அப்போ நம்மளோட டே டு டே லைஃப்ல பால் வாங்குறோம், அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லிட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம், அங்க யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஆயில், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நீங்க வாங்குவீங்க. எல்லாமே என்ன பண்றோம்? எல்லாமே வந்து ஒரு அளவு எடுத்து அளவுல தான் உங்களுக்கு தருவாங்க. சும்மா வந்து 10 தக்காளி எடுத்து தர மாட்டாங்க. 1 kg டொமேட்டோ கொடுங்க, 2 kg ஆனியன் கொடுங்க, கிலோகிராம்ல வாங்குவீங்க. கரெக்டா? நீங்க சமைக்கக்கூடிய ரைஸ், அம்மா டெய்லி ரைஸ் எடுத்து சமைக்கிறாங்க. எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க? ஒரு கப், 2 கப். ஸோ ஒரு கப் ஆஃப் ரைஸ் அப்படின்னா 200 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு அளவு வச்சிருப்பாங்க. டே டு டேல டெய்லியும் வந்து பண்றதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கும் போது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுவோம்? பேசிக்கா எல்லா இடத்துலயுமே அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம பார்ப்போம். கரெக்டா? எஸ். சோ இங்க அந்த மெஷர்மெண்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த பாடத்துல. இது வரைக்கும் நம்ம வந்து அளவைகள்ல வந்து அந்த அளவைகள்னா யூனிட்ஸ பத்தி மட்டும் பார்த்தோம். இப்ப என்ன பண்றோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா 7ஆம் கிளாஸ் வந்துட்டோம் இல்லையா? சோ அந்த யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப பேசிக்கா தெரியும். இப்போ ஒரு ஒரு பிளாட் இருக்கு, ஒரு பார்க் இருக்கு, உங்களுடைய வீடு இருக்கு. சோ அதெல்லாம் எந்த ஷேப்ஸ்ல இருக்கு? நம்ம ஷேப்ஸ்னு ஒரு கான்செப்டும் படிச்சிருக்கோம். சோ அந்த ஷேப்ஸ மெஷர் பண்றது எப்படி? அந்த ஷேப்ஸுக்கு பேசிக் ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சதுரம், செவ்வகம், முக்கோணம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது 3 வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரியும். சோ இப்ப வந்து இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றது இணைகரம் மற்றும் சாய் சதுரம். ஓகேவா? 2 ஷேப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்னென்னது? ட்ரெபீசியம் அண்ட் பேரலலோகிராம், அப்புறம் ரோம்பஸ். 3 ஷேப்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ
நான் ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேன். உங்க ஊர்ல வந்து செவ்வக வடிவம் ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு வீடு இருக்கு. ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு. ரெக்டாங்குலர் ஷேப். எல்லாரோட வீடுமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணுங்கிறது கிடையாது. நம்மளோட பிளாட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கலாம். ஓகேவா? சோ ரெக்டாங்குலர் ஷேப் செவ்வக வடிவத்துல ஒரு வீடு இருக்கு. அப்ப அதனுடைய ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனுடைய ஆங்கிளும் 90 டிகிரில கரெக்டா இருக்கு. சோ ஒரு ரொம்ப பலமான ஒரு புயல் காத்து வீசுது. இந்த வீடு வந்து மரத்தால கட்டுன வீடு. சரியா? நீங்க வந்து புயல் காத்து வீசும்போது எப்படி மாறும்னு நீங்க கேட்கக்கூடாது. இது மரத்தால ஆன வீடு. நம்மளோட சிமெண்ட், செங்கல், மணல் யூஸ் பண்ணி கட்டல. மரத்தால கட்டியிருக்காங்க. சோ ஒரு பலமான ஒரு காத்து வீசுது. சோ அந்த காத்து வீசும்போது, காத்துல வந்து அந்த வீடு வந்து உடையல. லைட்டா வந்து பக்கவாட்டுல வந்து அந்த கார்னர்ல வந்து சாஞ்சிடுச்சு. அதாவது நல்லா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து மர வீடு. சரிங்களா? இது என்ன ஆகுதுன்னா, இப்படி லைட்டா டில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய ஆப்போசிட் சைடு ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா 90 டிகிரியோட ஆங்கிள் வந்து மாறிடுச்சு. சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா இணைகரம், parallelogram. சோ இந்த இணைகரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகமே மறந்தே போகாம இருக்கிற அளவுக்கு சொல்லட்டுமா? காஜு கத்லி இது ஸ்வீட் சாப்பிடுவீங்க இல்லையா? அந்த காஜு கத்லியோட ஷேப் எப்படி இருக்கும்? மேல வந்து அந்த சில்வர் பேப்பர் போட்டிருப்பாங்க. காஜு கத்லி வந்து அழகா இணைகர வடிவத்துல தான் இருக்கும். இனிமே டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த காஜு கத்லி இப்படி கையில இனிமே வாங்கி வச்சு பாருங்க. அது ஒரு parallelogram ஷேப். சோ parallelogram அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் காஜு கத்லி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? சோ இதுல வந்து இந்த இணைகரத்துக்கு வந்து நம்ம சுற்றளவும் பரப்பளவும் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அத நான் வந்து உங்களுக்கு ஒரு அனிமேஷன், ஒரு சிமுலேஷன் இதெல்லாம் காட்டுறேன். ஓகேவா? சோ காத்து வீசும்போது எப்படி ஒரு செவ்வகம் இணைகரமா மாறுச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ காற்று அடித்தவுடன் செவ்வகப்படி இணைகரமா மாறுது. இப்ப திருப்பி நார்மலா செவ்வகமா ஆயிடுச்சு. காத்தடிக்குது. சோ எப்படி பக்கவாட்டுல வந்து சேஞ்சஸ் நடக்குது. இப்ப இந்த கிரீன் கலரா இருக்கிறது எல்லோ கலரா மாறும்போது பாருங்க. சோ இந்த பக்கவாட்டுல சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் வந்து எப்படி செவ்வகமானது இணைகரா மாறிது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சேன். சரியா? சரி, இப்போ இதனுடைய பரப்பளவு வந்து அடிப்பக்கம் இன்டு உயரம். இத வந்து பாருங்க. இப்ப இது வந்து ஒரு செவ்வகம். ஓகேவா? செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன? எல் இன்டு பி. இணைகரத்தினுடைய பரப்பளவு பி இன்டு ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. இத வந்து அப்படியே நீங்க வந்து ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா ஒரு இணைகரம் வந்து செவ்வகமா மாறிடும். மாறுதா? சோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 4 பக்கத்தோட கூட்டுத்தொகை தான் பெரிமீட்டர். சோ இத சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இத வந்து ஒரு ஸ்டோரி வச்சு உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா புரியுற மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் பாருங்க. ஒரு டில்டட் ஹவுஸ் வந்து நமக்கு எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. சோ ரவியோட அப்பா வந்து ஒரு புது வீட்டுக்கு வால் கட்டுறாரு, சுவர் கட்டுறாரு. சோ அது செவ்வகம் கிடையாது, இணைகரம் மாதிரி சாஞ்சிருக்கு. அப்போ ரவி கேக்குறான், அப்பா இந்த வால் வந்து எவ்வளவு இடத்த வந்து கவர் பண்ணுது, எவ்வளவு சுற்று வந்து நம்ம வந்து தேவை அப்படின்னு கேட்கலாம். சோ அதுதான் பரப்பளவு மற்றும் சுற்றளவு. இணைகரத்துக்கு இணைகரத்துக்கு ரகசியம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. சோ பரப்பளவு அப்படின்னா பேஸ் இன்டு ஹைட். ஓகே, அது எப்படி வருது அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். பெரிமீட்டர் அப்படின்னா 2 இன்டு ஏ பிளஸ் பி. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நம்ம டெய்லியும் வந்து பார்க்கக்கூடிய சுவர், வயல், கழகம், தரை இதெல்லாமே வந்து நம்மளோட அளவீட்டுல யூஸ் பண்றோம். சோ பெரிமீட்டர்னா டோட்டல் லெங்த் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் த ஷேப். ஏரியா அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் என்க்ளோஸ்டு பை த பவுண்டரி.
சோ இதுல வந்து பரப்பளவாக இருந்தாலும் சுற்றளவாக இருந்தாலும் நம்ம அதோடைய எண்டிங்ல எல்லாத்துக்குமே அலகுகள் என்னன்னு யூஸ் பண்ணும். நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்ல கொடுத்தா பெரிமீட்டருக்கு எண்டிங் வேல்யூ இப்ப வந்து 20 கிலோமீட்டர், 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கம்பல்சரி சொல்லணும். ஏரியாவாக இருந்தால் அதை வந்து வர்க்கப்படுத்தி சொல்லணும், ஸ்கொயர் யூனிட்ஸ்ல சொல்லணும் கண்டிப்பா. ஓகேவா? இங்க ரவியோட கிராமத்துல அவரு வந்து விவசாயி வந்து வேலி போடணும்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு வேலி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாவே வந்து சுத்தி இருக்கிற அளவு தான் கரெக்டா. அப்ப அதை என்ன சொல்லுவோம்? சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். மொத்த எல்லை நீளம் தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரியா வந்து எவ்வளவு பயிர் வளர்க்கலாம் அப்படிங்கறதுதான் ஏரியா. அதாவது அந்த வேலிக்கு சுத்தி வேலி போடக்கூடிய அளவு சுற்றளவு. அந்த வேலிக்குள்ள எவ்வளவு வந்து நீங்க வந்து ஃபார்மர் வந்து கிராப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பரப்பளவு. ஓகே. So Ravi's father building a wall needs perimeter for material and area for painting. அவருக்கு வந்து ஒரு வால் கட்டணும்னா அதுக்கு வந்து பொருட்கள் வந்து சுற்றளவுக்கு வண்ணம் பரப்பளவு ரெண்டுமே தேவை. இப்ப பாருங்க அழகா கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா இப்படி சுத்தி வரக்கூடிய இந்த ரெட் ஆரஞ்சு கலர் டாட்டர் லைன்ஸ் கொடுத்திருக்காங்களா? சுற்றளவு பெரிமீட்டர், டோட்டல் பவுண்டரி ஆஃப் லெங்த். அண்ட் ஏரியா அப்படின்னா அந்த கிரீன் கலர் ஷேட் டார்க் ஷேட் பண்ணி உள்ள வந்து இருக்கா அந்த கிரீன் டார்க் ஷேடுக்கு உள்ள இன்னர் சைடு தான் சர்ஃபேஸ் இன்சைட் த பவுண்டரி இஸ் கால்ட் ஏரியா. டோட்டல் பவுண்டரி லெங்த் இஸ் கால்ட் பெரிமீட்டர். சோ ஷேப் உங்களுக்கு என்னவா வேணாலும் இருக்கட்டும், இதுதான் சுற்றளவு பரப்பளவுக்கான கான்செப்ட். உங்களுக்கு சதுரமா இருந்தாலும் இதுதான் சுற்றளவுக்கு வந்து டோட்டல் பவுண்டரி லெங்த் அண்ட் சர்ஃபேஸ் இன்சைட் பவுண்டரி தான் ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு எடுப்போம். So we have already studied rectangle, square, triangle. இது நான் உங்களுக்கு சொன்னேன். Now we study a new shape, parallelogram. ஓகே, இணையகரம் அப்படிங்கிற ஷேப்பை புதுசா கத்துக்க போறோம். சரி, இணையகரத்துக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. இணையகரமும் சேம் ரெக்டாங்கிள் மாதிரியே தான், 4 பக்கங்கள் கிடையாது. கரெக்டா? போர்ட்ல இருக்கு பாத்தீங்களா? 4 பக்கங்களை கொண்ட ஒரு வடிவம். இதில் எதிரெதிர் பக்கங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், பேரலா தான் இருக்கும். quadrilateral in which both pairs of opposite sides are parallel and equal. ரெண்டும் இணை மற்றும் சமம். ஓகே. சோ இங்க இதுக்கு A நேம் பண்ணீங்கன்னா AB parallel DC and AB is equal to DC. ஓகேவா? When Ravi's father builds a slanted wall, the top and bottom edges are parallel like train rails. ரயில்வே பாதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. The left and right sides also parallel. That makes it a parallelogram. பாருங்க parallelogram ஓட இமேஜ். சாய்ந்த பக்கங்கள் ஒரு செவ்வகத்தை லைட்டா டில்ட் பண்ணினாங்கன்னா அதுதான் வந்து இணையகரம். சோ பேஸ் அப்படின்னா பாட்டம், இதுதான் அடிப்பக்கம், இது வந்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ perpendicular distance between the two parallel side வந்து height and bottom at the any parallelogram. ஓகேவா? பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் ஹைட், இது சைடு ஏ, இது பேஸ், இது சைடு, இது பேஸ். ஓகே. இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஸ்லாண்டிங் பாயிண்ட் வந்து ஹைட் கிடையாது. இதுல இருந்து அந்த ஸ்லாண்ட் ஹைட் உடைய முனைப்புள்ளியை டச் பண்ணக்கூடியதுதான் பாருங்க. ரெண்டு சைடுமே இது வரும் இந்த ஹைட். ஓகேவா? இப்ப எது பேஸ் அடிப்பக்கம், எது பக்கம், எது உயரம் அப்படிங்கிறது கிளியர் ஆயிட்டீங்களா? ஓகே. எப்படி வந்து ஒரு செவ்வகமானது ஒரு இணைகரமா மாறித்து அப்படிங்கிறதுக்கு தான் இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. Is it clear? Yes. So all are special cases of parallelogram. இணைகரம், செவ்வகம், சாய் சதுரம், சதுரம். ஓகே. சரி, இதனுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ். சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. இந்த ரெட் ஹைலைட் பண்ணிருக்காங்க இல்லையா? இணைகரத்தினுடைய பண்பு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. ஓகே. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்
angles are equal, A, B, C, D. Angle A is equal to angle C and angle B is equal to angle D. அதுதான் வந்து கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க, ரெட் கலர் அண்ட் பர்பிள் கலர். So opposite sides are equal and parallel, opposite angles are equal, adjacent angles are 180 bisect each other. ஓகேவா? சோ எதிரெதிர் கோணங்கள் சம அளவு உடையன, இரண்டாவது ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி, adjacent angles are supplementary, அதான் 180 டிகிரி. சோ ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி, ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. அடுத்தடுத்த கோணங்களினுடைய கூட்டுத்தொகை வந்து 180 டிகிரி. ஓகே, அடுத்தது டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், ரெண்டுமே வந்து பைசெக்ட் பண்ணும், மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். பைசெக்ட் அப்படின்னா இரு சமக்கூறிடுதல். நீங்க பாருங்க, சோ எக்ஸாக்டா இரு சமக்கூறிடும். ஓகே, அடுத்தது diagonals divide into two congruent triangle. இப்போ இந்த diagonal வந்து one side divide பண்ணிட்டீங்கன்னா two congruent triangles வந்து நமக்கு கிடைச்சிடும். மூலை விட்டம் இரண்டு சர்வசம முக்கோணங்களாக பிரியும். இந்த பக்கமும் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இந்த பக்கம் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து உங்களுக்கு two congruent triangle கிடைக்கும். ஆறாவது ப்ராப்பர்ட்டி, ஏரியா is equal to base into height. பரப்பளவு b into h. base அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடியது, height வந்து இந்த ரெட் ஹைலைட்டட் லைன். ஓகே, சோ இணைகரத்தினுடைய பண்புகள் பார்த்துட்டோம். கிளியர்? பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். பரப்பளவு வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள், சோ இங்க வந்து பேஸ் 10 சென்டிமீட்டர், ஹைட் 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பிகாஸ் இட்ஸ் ஏரியா. சோ அலகுகள் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ல தான் இருக்கணும். ரெண்டாவது 15 into 9 கொடுத்திருக்காங்க. சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். தேர்ட் क्वेश्चन இஸ் சேம். இதே இப்ப வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்திருந்தாங்கன்னா ரவியினுடைய சுவர் வந்து ரவிஸ் வால் பேஸ் இஸ் 18 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 7 மீட்டர்னா சேம். நம்ம வந்து ரவியோட வால் கவர்ஸ் 198 மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். சோ நம்ம புக் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சுற்றளவு அப்படின்னா பாருங்க, T perimeter is equal to 2 into A plus B மீட்டர் ஆர் சென்டிமீட்டர். அது வந்து அலகு வந்து டைரக்டா நீங்க கொடுக்கணும். ஸோ இப்ப பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? B is equal to 2 into A plus B. A is equal to 12 centimeter and B is equal to 8 centimeter. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறதா சால்வ் பண்ணோம். 20 into 2 40 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 2 பாருங்க, 15 10. எக்ஸாம்பிள் 3 பாருங்க, 14 20. இதே வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்தாங்கன்னா ஒரு சைட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைட் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. சோ பரப்பளவு சுற்றளவு. கிளியர்? இப்படில நீங்க என்ன நம்பர்ஸ் வேணாலும் மாத்தி போட்டு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏரியா அண்ட் பெரிமீட்டருக்கு என்ன நம்பர்ஸ் வேணாலும் நீங்க மாத்தி போட்டு கண்டுபிடிக்கலாம். நம்ம வேணா இருக்கிற ஏதாவது டைப் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 856 போட்டு வச்சேன். ஸோ நமக்கு வந்து பரப்பளவுக்கு வந்து பேஸ் அண்ட் ஹைட் மட்டும் போதும். அப்ப 8 into 5 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் சுற்றளவுக்கு வந்து பக்க அளவு தேவை. ஒரு பக்க அளவு வந்து பேஸோடது, இன்னொரு பக்க அளவு வந்து சைடு ஏ ஓடுது. ஸோ 2 into B plus A, ஸோ 8 plus 6 எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க இங்க வேற எந்த நம்பர் வேணாலும் மாத்தி போட்டு தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் இங்க 7 6 5ன்னு மாத்திட்டேன். இப்ப பாருங்க, கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் மாறிட்டா. சோ எப்படி வேணாலும் நீங்க நம்பர்ஸ் மாத்திக்கலாம். ஓகேவா? சோ நம்ம டே டு டே லைஃப்ல இந்த parallelogram எங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, சோலார் பேனல். சோலார் பேனல்ஸ் வந்து நமக்கு ஒரு சூரிய ஆற்றல் தகடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா parallelogram ஷேப்ல தான் இருக்கு. ஓகே, அடுத்தது ஃபீல்டு, நம்மளுடைய விவசாய வயல். ஓகேவா? அது வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நம்மளுடைய திறந்த புத்தகம். ஓகேவா? அதுவும் வந்து அரை வழியில் திறக்கும் போது அட்டை இணைகிற when you open a book halfway the cover forms a parallelogram shape. அடுத்தது தர ஓடு. தர ஓடுங்கிறது வந்து நம்ம வீட்டுல மேல ஓடுகள்லாம் போட்டிருப்பாங்க, ஃப்ளோரிங்லயும் போடுறாங்க இப்பெல்லாம். இதுதான் தர ஓடுன்னு சொல்லுவோம். many modern floor tiles use parallelogram patterns to create a beautiful designs. flag shape. flag shape வந்து நீங்க பார்க்கும்போது வந்து செவகமா தான் தெரியும். ஆனா பறக்க விடும்போது பாத்தீங்கன்னா இணைகிற வடிவமா தான் உங்களுக்கு இருக்கும். இனிமே பிளாக் பறக்கும் போது பாருங்க. அடுத்தது இரேசர். இரேசரும் நமக்கு வந்து அந்த parallelogram ஷேப்ல தான் வரும். Typical school eraser is a rectangular solid, but when viewed at an angle, it looks like a parallelogram.
அள்ளி அழிப்பான் சாய்ந்து வைக்கும் போது இணைகரம் போல் தெரியும். கம்பல்சரி. ஓகேவா? அது இணைகர ஷேப் தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலையும் எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பார்த்தோம். இப்ப வந்து நம்ம பேரலோகிராம் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இப்ப 2.1 எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஷேர் பண்றேன், புக் ஷேர் பண்றேன் பாருங்க. So find the area and perimeter of the following parallelogram. Single 11 and வந்து height வந்து 3. So 11 into 3, 33 area. Perimeter 11 plus 4 into 2. ஓகேவா? So இங்கே நம்ம இந்த இதுலயே இமேஜஸ்லயே மாத்தி பார்ப்போமா? ஒரே நிமிஷம் இருங்க. லெவன் 3 இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? 4. சோ இப்ப இதுக்கு பரப்பளவு பாத்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சுற்றளவு பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஏரியா அண்ட் பெரிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 13, 10 அண்ட் 7 கொடுத்துருக்காங்க. சோ இப்ப பாருங்க பரப்பளவு, சுற்றளவு. ஓகேவா? ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேல்யூ. இப்ப இங்க வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இது 18 into 5. 18. ஃபர்ஸ்ட் இது மட்டும் தானே கால்குலேட் பண்ண போறோம், ஏரியா மட்டும். 18 into 5 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. இப்ப இங்க ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா டிவைடட் பை பேஸ் போட்டீங்கன்னா ஹைட் கிடைச்சிடும். அதே மாதிரி ஏரியா டிவைடட் பை ஹைட் போட்டீங்கன்னா பேஸ் கிடைச்சிடும். ஓகேவா? அது நான் உங்களுக்கு ஒரு கோட் பண்ணி காட்டுறேன். இப்ப இது வேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. சுரேஷ் won a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? ரொம்ப easy. 735 by 21. அவ்வளவுதான். Janaki has a piece of fabric in the shape of a parallelogram. It is 12 meter height and its base is 18 meter. She cuts the fabric into 4 equal parallelograms by cutting the parallel sides of the midpoints. Find the area of new parallelogram. இது ஏரியா கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஏரியா கால்குலேட் பண்ணிடுவோம். அப்புறம் இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் அது உங்களுக்கு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் தரேன். A ground is the parallelogram shape இருக்கு, ஹைட் கொடுத்திருக்காங்க, பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஹைட் அண்ட் பேஸ் வச்சு ஏரியா கால்குலேட் பண்ணிட்டு 1 மீட்டருக்கு 15 rupees வந்து லெவல் பண்றதுக்காக ஆகும் அப்படின்னா 14 into 8 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 meters ஆன்சர் வருது அப்படின்னா 20 into 15 மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளவுதான் நமக்கு மொத்தமாவே 5 கணக்கு. ரொம்ப 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 ஈஸி சம்ஸ் கூட. ஓகேவா? இதுல எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் கணக்குல கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? So base into height is equal to 56 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பேஸ் 8ன்னு கொடுத்திருக்காங்க, ஹைட் தான் தெரியாது. 56 ஸ்கொயர் மீட்டர். So height is equal to 56 divided by 8 ஸ்கொயர் மீட்டர். இங்க ஸ்கொயர் மீட்டர் இங்க வரக்கூடாது ஹைட் கால்குலேட் பண்ணும்போது. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அவ்வளவுதான். சோ ஏரியா கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலாக்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. சரி, இப்ப சுரேஷ் டிராஃபி கொஸ்டின் வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? சரி, நானே சொல்றேன், ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். பேஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 21 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் த parallelogram ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்ப B into H is equal to 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ
21 into H is equal to 735. So H is equal to 735 divided by 21, which is H is equal to 3 table இதை cancel பண்ணலாம் 35 centimeter. அவ்வளவுதான். ஓகேவா? Very, 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 very easy. Height of the trophy is 35 centimeter அப்படின்னு சொல்லி. நாலாவது கணக்குல கூட நான் ஒரு குட்டி கால்குலேஷன் சொன்னேன். அஞ்சாவது கணக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபோர்த் சம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் த parallelogram பேஸ் இன்டு ஹைட் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேஸ் லெங்த் வந்து 18 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா has a shape of parallelogram into 4 equal பார்ட்ஸா கட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, சோ 4 ஈக்குவல் பார்ட்ஸா வருது அப்படிங்கிறதுனால நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ல பாதி ரெண்டா பிரிச்சிடுறோம். பேஸ்ல பாதி அண்ட் ஹைட்ல பாதி. அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 18 divided by 2, that is 9 meter, and h height is equal to 12 தானே. 12 divided by 2 6 meter. இப்போ நீங்க வந்து ஏரியா கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா 9 into 6 meter square, that is 54 meter square. அவ்வளவுதான் இந்த சம். நாலாவது கேள்வி. அடுத்தது இதோட லாஸ்ட் கொஸ்டின். சோ வந்து இதுலயும் நீங்க வந்து ஹைட் அண்ட் பேஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ஏரியா கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மீட்டருக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் லெவலிங் 15 ரூபா. அப்ப எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு மல்டிப்ளை பண்ணும். எவ்வளோ? 14 மீட்டர். பேஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 மீட்டர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஹெச் மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படி வேணும், சாரி ஸ்கொயர் மீட்டர்னு போட்டுக்கோங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பேஸ் இஸ் 8 மீட்டர் லாங்கர் தேன் ஹைட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸ் இஸ் 8 மீட்டர் லாங்கர் தேன் ஹைட்னா ஹைட் வந்து 14 பிளஸ் 8 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 22 மீட்டர் தான் பேஸ். ஓகே, இதுல வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 22 பிளஸ் 14, சாரி 22 இன்டூ 14 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 308 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சரி. காஸ்ட் ஆஃப் லெவலிங் cost of leveling 1 meter squared is ₹15. Okay, அப்போ 308 meter squared is equal to 308 into ₹15. That is equal to multiplication. ரெண்டையும் multiply பண்ணீங்கன்னா ₹4620. Okay, so அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கூட மோஸ்ட்லி நம்மளோட சிமுலேஷன்லயே கவர் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது தானே? இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வந்து ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுதா? சரி, இன்னைக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ் பாத்துருவோமா? நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததை தான் டிக்டேஷன் வேர்ட்ஸா கொடுக்க போறேன். parallelogram இணைகரம். parallelogram இணைகரம். இரண்டாவது வேர்ட் மெஷர்மெண்ட் அளவைகள். செகண்ட் வேர்ட் மெஷர்மெண்ட் அளவைகள். மூணாவது வேர்ட் ஹைட் உயரம். ஹைட் உயரம். ஃபோர்த் வேர்ட் பேஸ் அடிப்பக்கம்.
ஃபிஃப்த் வேர்ட் பெரிமீட்டர், சுற்றளவு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொன்னேன்? parallelogram, இணைகரம். செகண்ட் வேர்ட் மெஷர்மெண்ட், அளவைகள். தேர்ட் ஒன் ஹைட், உயரம். பேஸ், அடிப்பக்கம். பெரிமீட்டர், சுற்றளவு. ஸோ 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். 5ஐயுமே நீங்க நோட் பண்ணி எழுதிட்டு நோட் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய கருத்து கணிப்பும் நீங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் இருக்கா? அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் ஷேப் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது பார்க்கலாம். இது ரொம்ப குட்டி பாடம், ஈஸி பாடம். இதே மாதிரியே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.